ஹாய் ஆல், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேரில் ஒரு பதிவு. எதுக்காக அப்படின்னா, இடையில டைமெல்லாம் இல்லை, நார்மல் வீடியோஸ் அப்லோட் பண்ண. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொல்கட்டா டாக்டர் மாதிரி பற்றி தான். நாளைக்கு நம்ம எல்லாருமே அதுக்கான இரங்கல் பண்ண போகிறோம். பட் நம்ம பின்னோக்கி பயணம் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ நான் பர்சனலாக தான் இதை சொல்லுவேன், நான் எதிர்பார்க்கல. பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருங்க, எந்த இடத்துக்கும் தனியாக போகாதீங்க, யாரோட துணையும் இல்லாமல் வெளியில் போகாதீங்க. நீங்கள் ஒரு இடத்துல தனியாக இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தாலும் அங்கே இருக்காதீங்க, அந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிடுங்க. எப்போவுமே ஒரு 4 பேர் 5 பேருடைய பாதுகாப்பில் இருங்க. அவங்களையே நம்பக்கூடிய ஆட்களாக இருந்தால் கூட இருங்க, இல்லைனா இருக்காதீங்க. பெண் குழந்தைங்களும் சரி, பெண்களும் சரி, நீங்கள் உங்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட டெய்லி உங்களை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு டைமும் ப்ரேயர் பண்ணி போக வேண்டிய இடம், வர வேண்டிய இடம் எல்லாத்துலேயும் கடவுளுடைய பாதுகாப்பை கேட்டுக்கோங்க. வேறு யாரும் உங்களை பாதுகாக்க முடியாது. நம்ம பின்னோக்கி தான் பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். சொல்கிறதுக்கே வருத்தமாக தான் இருக்குது. பட் உண்மையிலே இந்த ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது இனிமேலுன்றத ப்ரேயர் மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். கடவுள்கிட்ட நம்ம பெண் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்கிறதுக்கு கேட்டுப்போம். God only save our girls from this devils. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ.